சென்னையை அடுத்த திருமுல்லைவாயல் பகுதியில் கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். அம்பத்தூரைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் தனது நண்பர்கள் ரமேஷ், ராஜேஷ் ஆகியோருடன் திருமுல்லைவாயல் நடேசன் தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு வீட்டை தூய்மை செய்யும் பணிக்காக சென்றுள்ளார். அப்போது கழிவுநீர் தொட்டியையும் சுத்தம் செய்யுமாறு குடியிருப்பு வாசிகள் கூறியதாக தெரிகிறது. இந்த பணியில் சுரேஷ் ஈடுபட்ட போது விஷவாயு தாக்கியதில் மயக்கமடைந்து கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்தார். அவரை காப்பாற்ற முயன்ற ரமேஷும் மயக்கமடைந்த நிலையில் தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் சுரேஷ் சடலமாக மீட்கப்பட்டார். சம்பவ இடத்திற்கு சென்ற சுரேஷின் உறவினர்கள் வீட்டை தான் தூய்மை செய்ய வேண்டும் என கூறி அழைத்தார்கள். அதன் பிறகு கழிவுநீர் தொட்டியில் வேலை பார்க்க வைத்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினர். இதனிடையே அங்கு ஆய்வு செய்த ஆவடி மாநகராட்சி ஆணையர் ஷேக் அப்துல் ரஹ்மான், தொழிலாளர் உயிரிழந்த இடம் மனித கழிவுகளை தேக்கி வைக்கும் கழிவுநீர் தொட்டி அல்ல என்றும், சமையலறை, குளியலறையிலிருந்து வெளியேறும் நீரை தேக்கி வைக்கும் தொட்டி எனவும் விளக்கம் கொடுத்துள்ளார். வீட்டு வேலை கிளீன் பண்ற ஏதோ ஒரு வேலைக்கு கூட்டிட்டு வந்து குறைஞ்ச சம்பளம் கொடுத்து எதையோ ஒன்று எடுத்துட்டு வந்து மிஷினை வச்சு கிளீன் பண்ணாம இந்த செப்டிங் டேங்க போயிட்டு ஆளை இறக்கி கொண்டுட்டாங்கங்க, சாவடிச்சுட்டாங்கங்க. ஒரு உயிர் போனா திரும்பி வருமாங்க? எவ்வளவு மிஷின்ங்க இருக்குதுங்க.